சொத்துல நம்ம கோமதிக்கும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு முத்துவேல் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம சக்திவேலு அதை விட மாட்டேங்கிறாரு. முத்துவேல் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா முத்துவேல் அவங்க அம்மா கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு, ஆத்தா எனக்கு எப்ப எது வேணும்னா நடக்கலாம், அதனால நான் எடுக்கிற முடிவு சரியானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க சக்திவேலு பழனிவேலு எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு நம்ம மாரிக்கிட்டையும் வடிவுகிட்டையும் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் போய் சொன்னதும் எல்லாரும் வந்து ஹால்ல உட்காந்துடுறாங்க. நான் எடுத்திருக்க முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ இல்ல துக்கத்தை தருமோ எனக்கு தெரியல, ஆனா இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டாம், அவங்கவங்க சொத்து அவங்கவங்க பேர்ல இருக்கிறதா எனக்கு சரின்னு படுது அப்படின்னு முத்துவேல் சொல்றாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குது அப்படி வேணும் சக்திவேல் நினைக்கிறாரு. அப்ப உடனே பழனிவேல் இருந்துகிட்டு, அண்ணே அதுக்கான அவசியம் இப்ப என்னண்ணே, நீ எதுக்குனே தேவையில்லாம சொத்து பிரிக்கிறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னதும், இல்லடா இந்த சொத்து பிரிச்சு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடணும், எனக்கு மனசை உறுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சக்திவேலு, பரவாயில்லனே இப்போதுக்கு பிரிக்கிற அவசரம் இல்ல, இருந்தாலும் நீங்க விருப்பப்படுறீங்க, நீங்க எது செஞ்சாலும் அது நம்ம வீட்டோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சக்திவேல் பாத்தீங்கன்னா நேரா உள்ள போய் சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டே மவனே, மொத்த சொத்தும் பாதிக்கு பாதி உன் பெரியப்பன் உனக்கு தான்டா கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம குமரவேலையும் கூட்டிட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம குமரவேலும் முத்துவேலு எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம கோமதி வீட்டை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பழனிவேல் கிட்ட சொல்றாங்க. இப்ப எதுக்குனே கோமதி அப்படின்னு சொல்லமோ, ஏண்டா அவ நம்ம தங்கச்சி இல்லடா, அப்ப சொத்து அவளுக்கு முள்ள போகணும் அப்படிங்கிறாங்க. என்னனே ரூட்டை மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், இத கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீயும் நானும், அந்த ஓடுகாலி கழுத பாதியிலேயே நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டு நம்ம வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவளுக்கு இப்ப என்னனே சொத்து வேண்டி கிடக்குது, அதெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னதான் சொன்னாலும் சரி நம்ம கோமதிக்கு சொத்துல பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்கற அப்படின்னு தான் உங்க சொத்தை வேணும்னா கொடுங்க, என்னோட சொத்தை என்னால கொடுக்க முடியாது, பங்க 3 போடுறீங்க, அதுல உங்க சொத்தை வேணும்னா உங்க அருமை தங்கச்சிக்கு கொடுங்க, அதை விட்டுட்டு என்னோடதுலையும் என் தம்பியோடதுலையும் கொடுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பழனிவேல் சொல்றாரு, அண்ணே என்னதையும் கூட அண்ணனுக்கு வர வேண்டியதை அண்ணனுக்கு கொடுத்துட்டு நம்ம சொத்துல பாதி அக்காவுக்கு விடலானே அப்படிங்கிறாங்க. என்னது கேக்குறவ கேனச்சியா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன்ல போகுமா, அந்த கதையாளர் உங்க கதை. இங்க பாருங்க, நமக்கு வர வேண்டிய சொத்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்தே தீரணும். நான் இப்ப மாசமா வேற இருக்கேன், நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு யார் இருக்கா, நீங்க அக்காவுக்கு தானம் செய்யற அப்படி இருந்தா நீங்க சம்பாதிச்சு அந்த காசுல கொடுங்க, அதை விட்டுட்டு இந்த சொத்தெல்லாம் கொடுக்கற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சுகன்யா இப்படி சொல்லமோ பழனி விளர்ந்துகிட்டு, நிறுத்தடி, என்னை சின்ன வயசுல இருந்து எங்க அக்கா தான் என்ன வளர்த்தாங்க, அப்படி இருக்கும்போது எங்க அக்காவுக்கு நான் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன், உங்களை யாரு துமுறு பிடிச்சு போய் உங்க அக்கா வீட்டிலேயே கிடக்க சொன்னது, அதுக்கு தான் வளர்த்ததுக்கு தான் மொத்தமா மல்லிகை கடையிலேயே வேலை பார்த்து பார்த்து அவங்க கிட்ட மொத்தமா கொடுத்துட்டீங்களே, நீங்க தனியா வந்ததுக்கு அவங்க என்ன செஞ்சாக, இல்ல இம்புட்டு நாள் நீங்க சம்பாதிச்ச பணத்தை பாதியை எடுத்தா கொடுத்தாக, இல்ல எல்லாம் அவங்க செல்பிஸா தான் இருக்கிறாங்க, அப்ப நீங்களும் அப்படித்தானே இருக்கணும், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. மாமா எங்களுக்கு வர வேண்டிய சொத்து எங்களுக்கு வேணும், கோமதிக்கு கொடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலு, நம்ம வக்கீலையே கூப்பிடலாம், வக்கீல் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரி அப்படின்னு வக்கீல வர சொல்றாங்க. அப்ப இங்க பாண்டியன் குடும்பத்தையும் நம்ம ராஜியையும் எல்லாத்தையும் வர சொல்லவும் நம்ம ராஜி சொல்றாங்க, இப்ப சொத்து பிரிக்கிறதுல அப்படி ஒன்றும் நம்மளுக்கு எதுவுமே தேவை கிடையாதுப்பா, எதுக்குப்பா இப்படி சொத்தை பிரிக்கிறீங்க அப்படின்னதும், இல்லம்மா நாளைக்கு இவங்க எல்லாம் உன்னை பாத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க பாத்துக்குவாங்களோ பாத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு நம்மளுக்கு நம்ம தானமா பலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் திடீர் முடிவு எடுக்கிறீங்க. அப்ப நம்ம சக்திவேலு கத்துறாரு, என்ன அப்ப இருந்து உன் புள்ள ஓடி போனதுக்கு இவளுக்கு இந்த சொத்துல ஒத்த சல்லி காசு கூட கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன், இப்ப என்னன்னே பொண்ணு பேர்ல கொடுக்குற, உன் தங்கச்சி பேர்ல கொடுக்குற, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குனே, இங்க ஏமாந்தவன் நான் தான் தெரியுறேன் அப்படிங்கிறாங்க. இதுல ஏமாறதுக்கு என்ன இருக்குது, சட்டப்படி அவங்களுக்கெல்லாம் சொத்து போகணும் தானே அப்படிங்கிறாங்க. உடனே இங்க சக்திவேலு, எல்லா சொத்தையும் என் புள்ள பேர்ல எழுதி வையினே, உனக்கு வாரிசாவும் என் புள்ள உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டான் நீ தானே சொல்லுவ அடிக்கடி, ராஜியை விட எனக்கு குமாரா தாண்டா ரொம்ப பிடிக்கும், அவன் தாண்டா என்னோட அடுத்த வாரிசுன்னு, இப்ப என்னன்னு புதுசா ராஜிக்கு சொத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ உடனே நம்ம ராஜு இருந்துக்கிட்டு, அதனாலதான் சித்தப்பா நம்ம எங்க அப்பாவை கொல்லணும்னு நினைச்சவன் உங்க பையன் எதுக்காக, இந்த சொத்துக்காக தானே அப்படின்னு நம்ம ராஜி படக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராஜிக்கும் ரூல்ஸ் தெரியும். இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க நான் ஓடியே போனாலும் நான் இந்த சொத்துல பங்கு கேட்டேன்னா கண்டிப்பா எனக்கு கொடுத்தே தீரணும். பொண்ணுக்கும் பசங்களுக்கும் 2 பேரும் சமம்னு எதுக்கு சொல்றாங்க? சொத்துல மட்டும் எல்லாமே எனக்கு வந்தே தீரணும், வரலைன்னு வச்சுக்கோங்க அம்புட்டுதேன் அப்படின்னு சொல்றாங்க. வக்கீல் அதை பார்த்துட்டு, இங்க பாருங்க, இந்த சொத்துல உங்க தங்கச்சியான கோமதிக்கும் போகணும், அடுத்து உங்க புள்ளைக்கு ராஜிக்கும் போகணும் அப்படின்னு சொல்லவும் சக்திவேலு ரொம்பவே கோவப்படுறாரு. அண்ணே, நீங்க நினைச்சா முடியும், நீங்க நினைச்சா இந்த சொத்து பூரா என் புள்ளைக்கு போகணும்னு முடியும். ஆனா நீங்க நினைக்கல. என் புள்ளைய உங்க புள்ளையா நீங்க நினைக்க கிடையாது. வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும்தான் அப்படி சொல்றீங்க. அண்ணேன்னு பாக்குறேன், இல்லனா மரியாதையவே கெடுத்துருவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு தெரியுனே, நீ இப்படி எல்லாம் ஒரு நாள் பண்ணுவேன்னு எனக்கு அப்பயே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கேவலமா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் என்னோட தலையெழுத்து. நான் சொல்லி நீங்க எதை கேட்டிருக்கிறீங்க? இப்ப இந்த சொத்து மட்டும் பாதிக்கு பாதி வராம ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன்னை நான் அண்ணனாவும் மதிக்க மாட்டேன். உன்னை நான் அண்ணனா மதிக்கிறேன் அப்படின்னா அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் நீ ஒரு தகுந்தவனா இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்குமே தகுந்தவனா இல்லாம இந்த அளவுக்கு கேவலமா நினைச்சேனா அவ்வளவுதான். அண்ணனும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்றாங்க. இதை கேட்டதுமேட்டு நம்ம அப்பத்தா, ஏண்டா நான் உசுரோடு இருக்கும் போதே நான் பெத்த பிள்ளைக்கு பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற? அவ கோமதி நீயே கொடுத்தா கூட எனக்கு எங்க அண்ணன் போதுமுன்னு சொத்து வேண்டான்னு சொல்லிடுவா. அதே மாதிரி ராஜியும் அப்பா எனக்கு போதுமுன்னு சொத்து வேண்டான்னு சொல்லிடுவா. நீங்க செத்தா நாளைக்கு சொத்தை தூக்கிட்டாடா போயிட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே மாரியும் வடிவும், அங்க பாருங்க, நீங்க சொத்து கொடுக்கலனா என் பிள்ளைக்கு என்கிட்ட எத்தனை பவுன் நகை இருக்கோ அத்தனை பவுன் நகையும் நானும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாரியும் வடிவும் 2 பேருமேட்டு உள்ள போய் நகையை எடுத்துட்டு நம்ம ராஜி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ராஜி எல்லா நகையும் வச்சுக்க, உங்க சித்தப்பன் உனக்கு சொத்து விட மாட்டாராமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே நம்ம ராஜி இருந்துகிட்டு, விடாம போயிடுவாராம், எனக்கு சேர வேண்டிய சொத்து எனக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மொத்த நகையும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கவும் சக்திவேல் தாம் தூம்னு குதிக்கிறாரு. ஏண்டி பெத்த புள்ள இங்க அம்போன்னு நின்னுகிட்டு இருக்கிறியா, அவனுக்கு என்னான்னு பாக்காம மொத்த நகையையும் கொண்டு போய் அவளுக்குள்ள நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் அவன் கடைசி காலத்துல உனக்கு எப்படி சோத்த போடுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யோ, சோடு போடணும்னு நினைக்கிற நம்ம புள்ள சொத்து கேட்க மாட்டாயா? இப்ப வேணும்னா உனக்கு உன் புள்ள மேல வச்சுக்கிட்டு ஆடலாம். ஆனா உன்னோட கை குறையட்டும், உன் புள்ளையோட கை ஓங்கட்டும், உன்னை வெளியே உக்காந்து அசிங்கப்படுத்தி போடுவியான். ராஜி, அவளுக்கு என் மனசார அந்த நகையை கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேருமேட்டு நம்ம ராஜிக்கு அத்தனை நகையையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்தது குமரவேலு தன்னோட அம்மா கிட்ட போய் சண்டை இழுக்கிறாரு. அவ ஏற்கனவே நகையை தொலைச்சிட்டு வந்தவ அவகிட்ட போய் நகையை கொடுக்குற அப்படின்னு மாரிய திட்டுறாரு. மாறி உடனே, நான் எது செஞ்சாலும் அது சரியானதா தான் இருக்கும், எங்க அக்காவை அவ நல்லா பாத்துக்குவா, அதே மாதிரி அவ என்னையும் பாத்துக்குவா அப்படின்னு மாறி சொல்றாங்க.